can see that all Karyakartas of Bharatiya Janata Party are full of patriotic spirit and full of josh for the party. நமது இங்கே முன்னாடி அமர்ந்திருக்கும் நமது காரியகர்த்தாக்கள் அனைவரும் மிகவும் உற்சாகத்துடனும் தேசபக்தர்களாகவும் இருப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். Give yourself a big clap. ஆரவாரத்துடன் கைதட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். Today we have all gathered here to ensure that we can tell people what Bharatiya Janata Party will bring to the Tamil Makkal during this election. நாம் இங்கே அனைவரும் கூடியிருப்பது எதற்காகவென்றால் நாம் இங்கே ஒரு நிலையான ஆட்சியை கொண்டு வருவதற்காக தமிழக மக்கள் அனைவருக்கும் பறைசாற்றுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கிறோம் என்பதை நான் இங்கே உங்கள் முன் எடுத்து கூற விரும்புகிறேன். Let me ask you all a question. நான் உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். Do you want people to rule Tamil Nadu who otherwise are corrupt and are only interested in looting property of people? நீங்கள் விரும்புகிறீர்களா இந்த தமிழகத்திலே ஒரு ஊழலான ஆட்சி, நாட்டை சுரண்டும் ஆட்சியை விரும்புகிறீர்களா? No. 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 There is one party which does this. Which is that party? Which is that party? Which is that party? We have to ensure that people do not get oppressed by such a party. ஊழலை உற்சாகப்படுத்தும் ஒரே கட்சி எதுவென்றால் அது திமுக தான். அதை ஒழிக்க நாம் அனைவரும் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Whenever that party has come into power, people have suffered, business has suffered, everybody has suffered. எப்பொழுதெல்லாம் திமுக ஆட்சிக்கு வந்ததோ அப்போதெல்லாம் ஏழை மக்கள், பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்கள் சுரண்டப்பட்டார்கள் என்பதை உங்கள் முன்னே நான் எடுத்து கூற விரும்புகிறேன். That is why when Amit Shah Avarkal came to Villupuram, he said 2G and 3G. அதனால்தான் நமது தேசிய தலைவர் அமித்ஷா அவர்கள் விழுப்புரத்திலே வந்தபோது கூறினார்கள் 2G மற்றும் 3G. What that meant was that parties which are family parties, which are own parivar parties, which only look after their own people, they cannot look after the common Makkal. 2G மற்றும் 3G என்றால் அவர்களுடைய பரம்பரை. 2G என்றால் கருணாநிதி பரம்பரை, 2G என்றால் மாறன் பரம்பரை, 3G என்றால் கருணாநிதியினுடைய பரம்பரை, 4G என்றால் சோனியா காந்தியினுடைய பரம்பரை. What we need is a party which looks after people. உங்களுக்கு மக்களுக்கு தேவை எதுவென்றால் உங்களை யார் நன்றாக கவனித்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் இந்த தமிழகத்தை ஆட்சி செய்ய வேண்டும். It is only in Bharatiya Janata Party that a common person from a village can become president of India. பாரதிய ஜனதா பார்ட்டி என்ற ஒரே கட்சியில் தான் ஒரு சிறிய விவசாயி கூட இந்த நாட்டினுடைய பெரிய கட்சியின் தலைவராக முடியும். It is only in the Bharatiya Janata Party that a person who was selling tea can become the Prime Minister of India. பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே கட்சியில் தான் டீ வியாபாரம் செய்யும் ஒரு மனிதர் கூட இந்த நாட்டின் பிரதம மந்திரியாக வர முடியும் என்ற கட்சி. It is only in Bharatiya Janata Party that a person, a common worker who used to put posters as Karyakarta can become the Adhyaksh of the party. பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே கட்சியில் தான் இந்த நாட்டினுடைய பெரிய பதவியில் வர முடியும். ஈவன் போஸ்டர் அடிக்கிறவங்க கூட இந்த ஒரே கட்சியில் தான் மிகப்பெரிய பதவியை அடைய முடியும் என்பதை நான் உங்கள் முன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். And let me also tell you one more thing, that it is only Bharatiya Janata Party which takes care of all religions, of all sections of the society and all people who are poor and otherwise. நான் உங்களிடம் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் முடியும்
அனைத்து மதத்தவரையும் அனைத்து சமுதாய மக்களையும் முன்னேற்ற முடியும். அவர்கள் ஒருவரால் தான் இதை செய்ய முடியும் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். If you were to pick up the beneficiary list of all the yojanas that have come from the Kendra, from the center, you will find people of all religions, people from minorities, people who are poor, people who so far have not been cared for. All such sections of the society have been taken care of. நாம் சென்ட்ரல் கவர்மெண்டுடைய ஸ்கீம்ஸ் திட்டங்களை எடுத்து பார்த்தோம், லிஸ்டுடைய பார்த்தோமானால் அதில் மிகவும் அதிகமாக பயன்பட்டவர்கள் ஏழை மக்கள், இதுவரை பயன்பெறாதவர்கள் தான் மிகவும் அதிகமாக பயன்பட்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். People from other parties, because they know that we are reaching to all sections of the society, they try to spread rumors that Bharatiya Janata Party only looks after one religion. It is not so. இந்த பாரதிய ஜனதா கட்சியை விரும்பாதவர்கள், வெறுப்பவர்கள் தான் பாரதிய ஜனதா கட்சியை பற்றியும் நமது அரசை பற்றியும் அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் உங்களிடம் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். So do not allow rumors to affect people. ரூமர்களை எல்லாம் அளவு பண்ண வேண்டாம் என்று நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். When you go from door to door, tell everybody that it is only Bharatiya Janata Party which will take care of you. நீங்கள் ஒவ்வொருவரும் பிரச்சாரத்தின் போது வீடு வீடாக செல்லும் போது நீங்கள் வீட்டில் இருப்பவர்களிடம் சொல்ல வேண்டும், பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே கட்சியால் தான் உங்களை காப்பாற்ற முடியும், உங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைத்துக் கொடுக்க முடியும் என்பதை நீங்கள் எல்லாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். All over the world, 3 talaq, 3 talaq was given up. Every country had left it except India, and now it has been done so that our Muslim sisters can benefit. உலகம் முழுவதும் முத்தலாக் எனும் திட்டம் எல்லா உலகம் முழுவதும் கைவிடப்பட்டு விட்டது. ஆனால் இந்தியாவில் ஒரே நாட்டில் தான் அந்த முத்தலாக் திட்டம் இருந்தது. இப்பொழுது மாண்புமிகு நமது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பெரும் முயற்சியால் முத்தலாக் திட்டம் கைவிடப்பட்டது என்பதை உங்களுக்கு எல்லாம் நன்றாகவே தெரியும். For 70 years there was a temporary mention in Article 370 which kept Kashmir away from us, which did not allow Kashmir to mix with India, which told Kashmiris that you are separate so that they can carry on looking differently. It is only the government of Narendra Modi which has ensured that 370 is disappeared. கடந்த 70 ஆண்டுகளாக நடைமுறைப்படுத்தாமல் இருந்த ஆர்டிகல் 370 எனும் ஒரு சிஸ்டத்தின் மூலம் நாம் காஷ்மீரை பிரித்து வைத்திருந்தோம். இப்பொழுது நரேந்திர மோடி அவர்களுடைய பெரும் முயற்சியால் இந்த ஆர்டிகல் 370 என்னும் ரூலை கொண்டு வந்து இன்று காஷ்மீரி மக்களும் நமது இந்தியாவோடு சேர்ந்தவர்கள், நாம் அனைவரும் ஒரே மக்கள் என்பதை உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. The amount of funds given by the center to Tamil Nadu during the last 6.5 years are many times more than what Tamil Nadu has ever got so far. கடந்த 6 வருடங்களாக மத்திய அரசால் கொடுக்கப்பட்ட தமிழகத்திற்கு கொடுக்கப்பட்ட ரூபாய் மிகவும் அதிகமான தொகை. அது கடந்த ஆட்சியில் இருந்தவர்கள் கொடுத்ததை விட மிகவும் மிகவும் அதிகமான தொகை கொடுக்கப்பட்டுள்ளது என்பதை நான் உங்கள் முன் எடுத்துச் சொல்ல விரும்புகிறேன். And that is why today in many fields, whether it is road safety, whether it is ease of business, whether it is looking after people, whether it is schemes for the poor, Tamil Nadu is number 1 state in India. அதனால்தான் இந்த தமிழகம் அனைத்து துறைகளிலும் நம்பர் 1 மாநிலமாக இருக்கிறது என்பதையும் நான் உங்கள் முன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். So do we all want Tamil Nadu to be number 1 or not? நீங்கள் எல்லாரும் விரும்புகிறீர்களா தமிழகம் இனிமேலும் நம்பர் 1 ஆக வர வேண்டும் என்று? Do we want it or not? Back. எல்லாரும் சொல்லுங்க. If we want it that way, then like it has been decided by Narendra Modi ji that we will support AIDMK so that we can have a government in which DMK has got no place. வரும் காலங்களிலும் நமது தமிழகம் முதல் மாநிலமாக வர வேண்டும் என்றால் நீங்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபி கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் முன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். So AIDMK and BJP are going to fight together so that we can form a government. அதிமுகவும்
பாரதிய ஜனதா கட்சியும் இணைந்து திமுகவை எதிர்த்து போட்டியிட போகிறோம் என்பதை உங்கள் முன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். So as Karyakartas, it should be in our mind that it is going to be a government of AIDMK supported by BJP. நீங்கள் எல்லாம் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். வரும் சட்டசபை ஆனது அதிமுகவினுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும். அதற்கு சப்போர்ட்டாக பாரதிய ஜனதா கட்சியாக இருக்க வேண்டும் என்பதை நான் உங்கள் முன் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். It is then and then only that all yojanas, all schemes for the poor people, for the farmers, for the businessmen, for the students, for the women, for Tri Shakti, all this can only come if this happens. அதிமுக மற்றும் பிஜேபியுடைய அரசு அமைந்தால்தான் நாட்டினுடைய விவசாயிகளுக்காகட்டும், ஏழை எளிய மக்களுக்காகட்டும் மற்றும் வியாபாரிகளுக்காகட்டும் நல்ல காரியங்கள் நடைபெறும், நல்ல திட்டங்கள் வரும் என்பதை உங்களிடம் எடுத்துக் கூற விரும்புகிறேன். Today is the start of campaign. Every day, please go to every house in your area, tell them as to what good it will bring if a government of BJP and AIDMK comes to power. இன்று நாம் பிரச்சாரத்தை துவங்கி இருக்கிறோம். நீங்கள் வீடு வீடாக செல்லும் பொழுது அந்த வீட்டினுடைய ஓனரிடம் சொல்ல வேண்டும், நாம் இதுவரை செய்த நல்ல திட்டங்களையும் நல்ல காரியங்களையும் அவர்களிடம் எடுத்துச் சொல்லி நம் கட்சிக்கு வாக்குகளை சேர்க்க வேண்டும் என்பதை நான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். Chandra Avargal had told me as district president that Karyakartas in this area are very motivated. Let me hear a loud jaghosh that we will win this election. நம்முடைய மாவட்ட தலைவர் சந்திர அவர்கள் சொன்னார்கள், எங்களுடைய மாவட்டத்தின் காரியகர்த்தாக்கள் உற்சாகமானவர்கள், எதையும் சாதிக்கக்கூடியவர்கள் என்பதை சொல்லி இருக்கிறார்கள். ஆகையினால் நீங்கள் அனைவரும் சேர்ந்து வெற்றி பெறுவோம் என்று நீங்கள் உரக்க சொல்ல வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். So will we win or not? நீங்கள் எல்லாரும் வின் பண்ணுவோமா இல்லையா? வின் பண்ணுவோமா இல்லையா? We should ensure that all rumors people spread are taken care of. I leave it to you Karyakartas to understand that all these rumors people are spreading on CAA, NRC, farmers, all those have got no basis. எதிர்க்கட்சிக்காரர்கள் கூறும் எந்த விதமான பொய் பிரச்சாரங்களை நம்ப வேண்டாம் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். We are all for welfare of people. We are all for welfare of society. We are all for ensuring that all religions of India get due attention. பாரதிய ஜனதா கட்சியானது பொதுமக்களுடைய நல்ல திட்டங்களுக்காகவும் அவர்களுக்கு மிகவும் வளர்ச்சி பாதையில் எடுத்து செல்ல வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காகவும் தான் நாம் இங்கே கூடியிருக்கிறோம். And Bharatiya Janata Party is the only party which gives equal importance and not selective importance to any religion. பாரதிய ஜனதா கட்சியின் ஒரே கட்சி தான் அனைத்து சமுதாயத்தினரையும் ஒரே மாதிரியாக நினைக்கக்கூடிய கட்சி. There are many things which can be said, many things which you need to understand, and there are many things which you need to convey. உங்களுக்கு என்னை விட உங்களுக்கு மிகவும் அதிகமாக தெரியும். நீங்கள் ஒவ்வொருவரும் நமது மக்களை சந்தித்து அவர்களை எல்லாம் நம் கட்சி செய்திருக்கும் நல்ல திட்டங்களை சொல்ல வேண்டும்.